So hi, hello and welcome back on another Python tutorial video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா try except exception அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் வந்து ஒரு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் n1 சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். n1குள்ளே என்ன இருக்கணும்னா நான் யூசர் கிட்ட வந்து இன்புட்டாக வாங்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா int ஆஃப் எது கொடுக்குறோன்னா நம்ம வாங்க போகிற இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காக தான் வந்து எடுத்துக்கும். அதை வந்து நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? int ஆஃப் இன்புட்குள்ளே நம்ம அங்கே பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட்டுக்கு தனியாக நம்ம எழுதணும்னு தேவையில்ல. அதுக்கு இன்புட்குள்ளே டபுள் கோட்ஸ் வச்சு கொடுத்துக்கலாம். நம்ம வந்து என்ன கொடுக்குறோன்னா என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதையே காப்பி பண்ணி போட்டுட்டு அதை வந்து செகண்ட் நம்பருக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து டூன் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை வந்து நான் செகண்ட் நம்பர் அப்படி சொல்லிட்டு மாற்றிடுறேன். ஓகே, செகண்ட் அப்படி மாற்றிட்டோம். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணணும் இல்லையா? ஆட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கலான்னா ஜஸ்ட் பிரிண்ட்டுக்குள்ளே print the sum of two numbers is சொல்லிட்டு வெளியே ஒரு கம்மா வச்சு இப்போ நம்ம ஆட் பண்ணதை இங்கே காட்டணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன்னா n1 + n2 அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து கோடை ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். என்ன நடக்குது பார்க்கலாம். இப்போ என்ன கேட்குது நம்மக்கிட்ட? என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படி சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். 10 கொடுத்து ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து 50 கொடுக்குறேன் செகண்ட் நம்பருக்கு. ஆன்சர் வந்து எனக்கு 16 சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அதாவது வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துச்சு. த சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் 60 அப்படி சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா தப்பாகவே கொடுக்க போகிறேன். அதாவது என்ன பண்ண போகிறேன்னா நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்பர் வந்து நான் ஒரு 50 கொடுத்துட்டேன். செகண்ட் வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன், டிஜே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். என்ன ஆகும்? வேல்யூ எரர் அப்படி சொல்லிட்டு வந்துடுச்சு. வேல்யூ எரரில் என்ன கொடுத்துருக்குன்னா இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்ட் வித் பேஸ் 10. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா நம்ம கொடுத்துருக்கோம்ல டிஜேன்றது அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குல்ல, இது வந்து இன்ட்டு தானே நம்ம கொடுத்துருக்கோம், இன்ட்டில் தானே வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து தப்பு அப்படி சொல்லிட்டு வருது. எந்த லைனில் தப்புனா செகண்ட் லைன், அதாவது இங்கே வாங்கியிருக்கோம்ல, இங்கே செகண்ட் லைன்லேயே தப்பு சொல்லுது. ஏன்னா இங்கே தானே இன்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் லைன் 2ல் இருக்குது தப்பு. மாடியூல், அதாவது இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது வந்து தப்பு அப்படி சொல்லுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ இங்கே கொடுத்துருக்கோம்ல இன்ட்டு, ஸோ அதை நான் வந்து எடுத்துட்டு ஜஸ்ட்டு யூசர்கிட்ட வந்து இன்புட்டை மட்டும் அங்கே வாங்கிக்கலாம். யூசர்கிட்ட இன்புட்டை மட்டும் ஜஸ்ட் வாங்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே மாற்றிக்கிறேன். சாரி, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் கடைசியாக ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு int ஆஃப் n1 + int ஆஃப் n2 இப்படி கொடுத்தாலும் என்ன வரும்னா சேம் வேல்யூ தான் வரும். நான் அதேமாதிரி 50 கொடுக்குறேன். 50 கொடுத்துட்டு ஒரு 10 கொடுக்குறேன். 16 வந்துடுச்சு. திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து தப்பாக கொடுக்க போகிறேன். அப்போ என்ன சொல்லுதுன்னா தேர்ட் லைனில் எரர் வரும். ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 50 கொடுத்துட்டு நான் இங்கே வந்து டிஜே அப்படி சொல்லிட்டு கொடுத்துறேன் செகண்டு. ஓகேவா? இப்போ எங்கே காட்டுதுன்னா லைன் 3ல் வந்து எரர் இருக்குது சொல்லுது. ஓகே, லைன் 3ல் வந்து எரர் இருக்குது. நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். பிரிண்ட்குள்ளே நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா த sum of two
to numbers is given. ஓகேவா, நான் வந்து மேலே வந்து கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்துட்டேன். இது சும்மா நான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இப்போ இது இந்த கோட் வந்து என்ன பண்ணும், நம்ம ஒரு இன்புட்டை ஃபஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டை கெட் பண்ணோம், செகண்ட் நம்பர்ன்ற ஒரு செகண்ட் இன்புட்டை வந்து வாங்கிக்கோ. அதை வந்து இங்கே வந்து டைப் காஸ்ட் பண்ணும், இன்ட்டாக டைப் காஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நமக்கு கொடுக்கும். அதாவது சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா சம் ஆஃப் 2 நம்பர் ஈஸ்ன்னு சொல்லிட்டு அதை இன்ட்டை வந்து டைப் காஸ்ட் பண்ணி நம்பர் 1ஐயும், அதாவது வாங்குகிற இன்புட்டை வந்து நான் டைப் காஸ்ட் பண்ணி இன்ட் ஆஃப் n1 இன்ட் ஆஃப் n2 அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட்டில் சும்மா ஜஸ்ட்டு ஒரு இன்னொரு வேல்யூ கொடுக்கணுன்றது, இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். சம் ஆஃப் 2 நம்பர் இஸ் கிவன் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சாரி, இங்கே என்ன கொடுக்கல. ஓகே, கிவன் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ இந்த கோடு என்ன பண்ணணும், மேலே இருக்க அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷனை வந்து ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த இது பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, செகண்டில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அது வந்து ஆட் பண்ணிவிடும். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக இருக்கிறதையும் ஆட் பண்ணிவிடும். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ரிசல்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது ஒர்க் ஆகிருக்கு. நான் வந்து இங்கே வந்து தப்பாக கொடுக்குறேன். ஓகேவா, இங்கே வந்து நான் வந்து 15 கொடுத்துட்டு டிஜே அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டேன். என்னடா அவன் திருப்பி இதே போட்டுட்ருக்கான்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு புரியதுக்காக தான் சொல்கிறேன். இங்கே இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா பார்த்தீங்களா, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கு, இன்ட்டு ப்ளஸ் அது இன்வேலிட்னு சொல்லி இன்வேலிட் 10 இன்ட்டு ஆஃப் பேஸ் 10 டிஜே, அது வந்து மாடியூல் 3ல் வந்து, அதாவது லைன் 3ல் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து கோடு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. அதாவது இந்த தேர்ட் லைன் இங்கே எரர் இருக்கா, இங்கே எரரோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னா, எரர் இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். புரியுது இல்லை, இப்போ தேர்ட் லைனில் எரர் இருக்குது, ஃபோர்த் லைன் எக்ஸிக்யூட் ஆகாமல் தேர்ட் லைன்லேயே நின்றுடுச்சு. ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னா கோடு ஃபோர்த் லைன் எக்ஸிக்யூட் ஆகணும். தேர்ட் லைனில் எரர் இருந்தால் பரவாயில்ல, ஃபோர்த் லைனையும் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கோடுங்கிட்ட, அதாவது இந்த கோடில் வந்து நான் சொல்லணும். ஸோ அங்கே தான் நமக்கு வந்து என்ன யூஸ் ஆகுதுன்னா ட்ரை எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இது பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இருக்குல்ல, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இஃப்பில் ஒன்று கொடுப்போம், அது ஒர்க் ஆகலாம், எல்ஸ் ஒர்க் ஆகுதுல்ல, அதே போல் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து இந்த லைன் இருக்குல்ல, அதாவது தேர்ட் லைன், ஃபஸ்ட்டு தேர்ட் லைனாக இருந்ததுல, இந்த லைன் வந்து எனக்கு தப்பாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. தப்பாக இருந்தால் இது வரணும், இல்லை வரக்கூடாது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இந்த லைன் வந்து எனக்கு தப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு அஸ்யூம் தான், அதாவது ஒரு யூகத்தில் சொல்கிறேன், இது தப்பாக இருக்கலாம். தப்பாக இருந்ததுன்னா ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கோடிங்க்கு போ, நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோடுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறோம்ல, ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு கோலன் வச்சிட்றேன். இங்கே வந்து இப்போ இன்டென்டேஷன் மிஸ்டேக் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸை திருப்பி என்டர் அடிச்சுன்னா இன்டென்டேஷன் கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன்னா, நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்ல, ஸோ அதுக்காக நான் என்ன கொடுக்குறேன்னா எக்ஸப்ட் கொடுக்குறேன். எக்ஸப்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், திருப்பி டெலீட் பண்ணிட்டு ஓகே, இப்போ இன்டென்டேஷன் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணுற கோடை இப்போ என்ன பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நான் வந்து இங்கே வந்து 50 கொடுத்துட்டு திருப்பி இங்கே வந்து டிஜே கொடுத்தேன்னா பார்த்தீங்களா, எனக்கு வந்து அந்த லைன், அதாவது ஃபோர்த் லைனாக இருக்குல்ல, இந்த கோடில் வந்து எரர் இருக்குது. ஆனால் அந்த எரர் வந்து காட்டவே இல்லை. டேரெக்டாக 6th லைனில் வந்து இந்த கோடு, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், என்டர் த ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்னு கேட்குற இடத்துல வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் வேல்யூ, அந்தந்த வேல்யூவை கொடுத்துட்டேன். இப்போ இங்கே என்ன இருக்குது, எனக்கு வந்து ஆட் பண்ணுற அந்த ஒர்க் வந்து நடக்கவே இல்லை, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கவே இல்லை. டேரெக்டாக வந்து த சம் ஆஃப் 2 நம்பர் இஸ்ன்னு சொல்லிட்டு கிவன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு.
நமக்கு வந்து அந்த இடத்துல என்ன எரர் இருந்துச்சுன்னே தெரியல. ஸோ அந்த எரர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. நமக்கு தெரியணும்ல எரர் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே என்ன கொடுக்கலாம்னா இந்த எக்ஸப்ட் கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வச்சு எக்ஸப்ஷன், அதாவது எக்ஸப்ஷனுக்கு வந்து கேப்ஸில் போட்டு ஓகே எக்ஸப்ஷன் ஸ்பேஸ் ஆஸ் இங்கே வந்து நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஈன்னு கொடுக்குறேன். மீன்ஸ் எரர். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா டிஜேனே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டீனே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ எரர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் அந்த எரரை, அதாவது அந்த எரராக இருக்குல்ல, அந்த எரரை வந்து நான் இங்கே காட்ட வைக்கணும். ஸோ திருப்பி இங்கே வந்து நான் டீன் கொடுத்துட்டேன். டீன் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. 4 கொடுத்துட்டேன். வந்து டீன் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் அந்த எரர், அதாவது எந்த எரர் அந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணிடுச்சு. இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்ட்டு வித் பேஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது எப்பயும் போல் வர்றது வந்துச்சு. நெக்ஸ்ட்டு அந்த லைனும் அதுக்கு அடுத்த லைனும் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரை எக்ஸப்ட் எக்ஸப்ஷன் ஹேண்டலிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. இது வந்து சின்ன ஒரு சிம்பிள் டாபிக் தான், உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், பை பாய்.